புதுச்சேரியை சேர்ந்த செல்வநாதன் இங்கே இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை ஹேமராஜன் 3 பேர் இருக்கிறாங்க. இவருடைய பிள்ளை ஹேமச்சந்திரன் அவர் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சைக்காக இங்கே ரெலா ஆஸ்பத்திரியில் வேலை செய்யக்கூடிய டாக்டர் பெருங்கோ அவர் என்ன பண்ணார்னா, யூடியூப்பில் இந்த உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை நல்லா பண்ணுறேன், ரொம்ப எளிமையாக பண்ணிடுறேன், இன்றைக்கி அட்மிட் ஆனால் நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம் என்கிற ஒரு பாயிண்ட்டாக வச்சு கேன்வாஸ் பண்ணார். கேன்வாஸ் பண்ணி ஹேமச்சந்திரன் அவர்களை மூளை சலவை செய்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அறுவை சிகிச்சைக்காக அழைத்தார். அதை நம்பி பெற்றோர்கள் ஹேமச்சந்திரனை எடுத்துன்னு வந்து இங்கே சிகிச்சைக்காக முன் வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அந்த டாக்டர் பெருங்கோ என்ன பண்ணாருன்னா, ரெலா ஆஸ்பத்திரியில் இந்த உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை செஞ்சால் 8 லட்சம் ரூபாய் ஆகும், இதே சிகிச்சை இதே ஆப்ரேஷனை நான் தான் பண்ணுறேன், என் டீம் தான் பண்ணுது, பம்மலில் இருக்கக்கூடிய பிபி ஜெயின் மருத்துவமனையில் நான் பண்ணி விடுறேன் என்று சொல்லி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணார். அது வந்து மே மாதம் 21ஆம் தேதி இங்கே அட்மிட் பண்ணப்பட்டாங்க. மே மாதம் 22 காலையில் 9:30 மணிக்கு ஆப்ரேஷனுக்கு இட்டுன்னு போனாங்க ஹேமச்சந்திரனை. ஏப்ரல் மாதம் இட்டுன்னு போனாங்க. அந்த நிலையில் உள்ள ஆப்ரேஷன் தேட்டர் இட்டுன்னு போயிட்டு வெளியில் ஒரு 15 நிமிஷத்தில் பதட்டமாக டாக்டர் பெருங்கோ ஓடியாந்து இந்த பேஷண்ட்டுக்கு ஹேமச்சந்திரனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு, இதய பிரச்சனை ஆகிடுச்சு என்று சொல்லி ரெலா ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸ்லாம் வருது என்று சொன்னார். அப்போ இப்போ பெற்றோர்கள் ரொம்ப பதட்டம் அடைந்து, நல்ல போன இளைஞன் இப்படியாக உயிர் மிகப்பெரிய ஆபத்தில் வந்துடுச்சு என்று சொல்லும்போது, ஒன்றும் ஆயிடாது சரியாயிடும் சொல்லி நம்பிக்கை வார்த்தை சொல்லி பொய்ய சொல்லி ரெலா ஆஸ்பத்திரியில் இட்டுன்னு போயிட்டு அங்கே சிகிச்சைன்ற பேரில் கிட்டத்தட்ட இங்கே பேஷண்ட் டெட் மாரி ஆயிடுச்சு. அங்கே சிகிச்சைன்ற பேரில் 23ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ரெலா ஆஸ்பத்திரியில் இவர் பல விஷயம் பொய்ய சொல்லியிருக்கிறாரு. அங்கே எக்மோ என்ற ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னெலாம் சொல்லிட்டு கடைசியில் பேஷண்ட் இறந்துட்டார். இங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் அவர் இறந்துட்டார். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்குது. இந்த அநீதி நடக்கும்போது பேஷண்ட் இறந்துட்டார், பாடி வந்துடுச்சு. அப்போ நம்முடைய பெற்றோர்கள் டிவியில் கொடுத்த பேட்டியை பார்த்து நம்முடைய தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனடியாக நம்முடைய ஹேமச்சந்திரனுடைய தந்தையை அணுகி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னார். அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாடு அரசு மருத்துவர் குழுவை, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட துணை இயக்குனர் டாக்டர் தீர்த்தலிங்கம் தலைமையில் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் போட்டு விசாரணை குழு போடப்பட்டது. அந்த விசாரணை குழு பல விஷயங்களை கண்டறிந்தது. அந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் இந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் இப்படிப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான போதிய வசதி இல்லை என்பதை கண்டறிந்து இந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலை சீல் வச்சுட்டு அனுமதி ரத்து பண்ணாங்க, மருத்துவமனை மூடினாங்க. அதே போல் டாக்டர் பெருங்கோ அவர் கூட அந்த டியூட்டியில் இருந்த ட்ரெயின் ஆகாத டாக்டருங்க நர்ஸெல்லாம் இருக்கிறான்னு கண்டறியப்பட்டு அவர் மீது சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மிகப்பெரிய அநீதி எழுந்து உயிரை இழந்து தவித்த அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நீதி கிடைச்சது நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களால். இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, இந்த பிபி ஜெயின் மருத்துவமனை சங்கரமடத்துக்கு உடைய ட்ரஸ்டில் வருது. சங்கரமடம் இதில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. உலகத்துக்கு சமூகத்துக்கெல்லாம் பெரிய அறிவுரை கொடுக்குறோம், நியாயம் கொடுக்குறோன்ற சங்கரமடம் இந்த விஷயத்தில் மிக அநியாயமாக நடந்து கொள்கிறது. இந்த சங்கரமடத்தினுடைய தலையீட்டின் காரணமாக இந்த சம்மர் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கிட்ட கொண்டு போய் அவசரமாக தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஆர்டரை குவாஷ் பண்ணிக்கிறாங்க. குவாஷ் பண்ணிட்டு மீண்டும் இந்த ஆஸ்பத்திரி திறக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த அநீதியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்கல்பட்டு மாவட்ட குழுவும் காஞ்சிபுரம் மாவட்ட குழுவும் புதுச்சேரி மாநில குழுவும் இணைந்து போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறோம். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க, ஏராளமான தோழர்கள் வந்திருக்கிறாங்க. ஹேமச்சந்திரனுக்கு ஏற்பட்ட போல இப்படிப்பட்ட கதி வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இந்த அடிப்படையில் தமிழக அரசு எடுத்த அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் டாக்டர் பெருங்கோ மற்றும் அவருக்கு உதவியாளர்கள் மீது தக்கப்படி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த போதிய வசதிகள் இல்லாமல் இவ்வளவு பெரிய உயிர் பலிக்கு காரணமாக இருக்க இனிமேலும் பல உயிர்களில் போகக்கூடாது என்பதற்காக இந்த பிபி ஜெயின் மருத்துவமனை
லைசன்ஸை ரத்து செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2. 3வது இங்கே இந்த அநியாயம் அப்படி நடக்கும்போது பம்மல் சங்க நிலையத்தில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. ஆனால் சரியா அந்த புகார் எடுக்கல. எஃப்ஐஆர் இதுவரைக்கும் போடலை. வெறும் சிஎஸ்ஆர் போட்டு விட்டாங்க. காவல் நிலையமும் சங்கரமடத்தினுடைய தலையீட்டுக்கு அங்கே தலையாட்டுகிறது போல நிலைமை இருக்கிறது. இது ஒரு அநியாயம். 4வது கோரிக்கையாக இந்த பெற்றோர்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இங்கே போராட்டம், இன்னொரு பக்கம் சட்ட போராட்டமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுத்து பெற்றோர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. ஆமு சலீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.